அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் சஞ்சரித்த குரு ஜென்ம ராசியை விட்டு ஏப்ரல் மாதத்தில் இருந்து விலகுகிறார். எனவே குரு எழுதிய தலைவிதி மிக சிறப்பாக அமைய போகிறதா இல்லை சிரமத்தை ஏற்படுத்துகிறதா என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் நுழைவது நிச்சயமாக குதூகலமும் கொண்டாட்டமும் மேசராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. ஏனென்றால் 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க குரு பகவான். பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எழுதிய தலைவிதி அடுத்த ஒரு ஆண்டிற்கு மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறது. குரு எழுதிய தலைவிதி பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்த்தால் ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன. ஏனென்றால் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிக வலுவாக சஞ்சரிப்பாருங்க. அப்போது அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுபோன்றுதான் இந்த 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து 2025ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் வரை ரிஷப ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கும்போது பொதுவாக குரு எழுதிய தலைவிதியாக பார்க்கப்படுவது கோல்சார விதியின் அடிப்படையில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார். பாவ கிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவ கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக அபசு கிரகமாக மாறாத ஒரு சிறப்பு இவரிடம் மட்டும்தான் உண்டு. என்றால் பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடம் இருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன. அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மம் 3, 6, 10, 8, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்த விதமான சிரமமும் ஏற்படாது, நிச்சயமாக தடையும் ஏற்படாதுங்க. ஆனால் சற்று கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம். இந்த இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது மற்ற கிரக நிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறதோ அதை போன்றுதான் அதை பொறுத்துதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா இல்லை தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை குரு எழுதிய தலைவிதியாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குரு முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவரிடம் இருந்து எந்த விதமான தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது. எனவேதான் நவ கிரகங்களிலே குருவினுடைய பெயர்ச்சியானது மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகின்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படி சக்தி வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக வலுவாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்கி நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் குரு சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட குருவால் சிரமம் ஏற்படாது. மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும் போது குரு எழுதிய தலைவிதி நல்ல பலனை கிடைக்க இயலாத வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நாம் மகாபாரத கதையை பார்த்தோம் என்றால் அந்த கதையில் இறுதியாக குருச்சத்திர போர் நடைபெறும். அந்த குருச்சத்திர போரில் பெரும்பாலும் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் பாவிகளாகவும் தங்களுடைய வாழ்வையில் நீதி நேர்மையை கடைபிடிக்காதவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் இந்த போரில் இறக்கக்கூடிய அனைவருக்குமே சொர்க்கம் வழங்கப்படும் என்பதை கிருஷ்ணர் அறிவிக்கிறார். இதனால் தங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் குற்றத்தை புரிந்திருந்தாலும் கூட
துரியோதரன் உட்பட அனைவருமே சொர்க்கத்தில் வந்து இணைகின்றனர். இதற்கு மிக முக்கிய காரணம் இறைவன் எழுதிய தலைவிதிதான். ஏனென்றால் அந்த குருச்சத்திர போரில் இறந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற உறுதியினை இறைவன் கொடுத்தாருங்க. இதன் காரணமாக தான் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சொர்க்கத்தை அடைந்தார்கள். அதே போன்றுதான் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியவராக இருப்பவர் குரு. அவர் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும்தான் ஏற்படுத்தி தருவாரே தவிர சிரமத்தை ஏற்படுத்த மாட்டாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்கள்ல குரு தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றனர். மட்டுமல்லாது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் அப்படிப்பட்ட குரு எழுதிய தலைவிதி மிக பெரிய அளவுல இந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையில நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறது. அவற்றில் எவை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு என்பதை சற்று விரிவாகவும் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஒப்பிட்டு அதன்படி எப்பேற்பட்ட பலன் கிடைக்க போகிறது என்பதை சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். அது மட்டுமல்லாது கடகராசி அவரது உச்ச வீடாகவும் மகர ராசி நீச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது. தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக பார்க்கப்படுதுங்க. குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மை கிடைக்கும். ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்க மற்ற பணிகள், குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் சார்ந்த அனைத்தும் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பஸ்தானத்தில் வலுவாக அடுத்த 1 ஆண்டுகள் அமரக்கூடிய குரு பகவான் எழுதிய தலைவிதியாக குடும்பத்தில் பல்வேறு விதமான மகிழ்ச்சி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. ஏனென்றால் குரு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது சனி லாபத்தில் இருக்கிறார். மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது 6இல் அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாருங்க. ஆகு விரயத்தில் இருந்தாலும் சுப விரயமாக இருக்கும். பொதுவாக பெரும்பாலும் நவகிரகங்களில் வலிமை வாய்ந்த கிரக நிலைகளின் அமைப்பு என்பது மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவேதான் இந்த குரு பயிற்சியில மற்ற ராசிக்காரர்களை விட தன ரீதியாக குடும்ப ரீதியாக மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் எழக்கூடிய பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகுவதோடு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. தடைபட்டு தாமதத்தை சந்தித்து வந்த பல நிகழ்வுகள்ல அதிவிரைவாக முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக அமைவதால் அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு நிறைந்து உண்டு. மேலும் குறிப்பாக இந்த தருணத்துல பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. வருமானம் திருப்திகரமாக அமையும். உத்தியோக ரீதியாக சனி வலுவாக அமர்ந்திருக்கிறார். எனவே இந்த தருணத்துல தனஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய குருவால் அன்றாட பணிகள்ல உற்சாகம் அதிகரிக்கும். சாதகமற்ற சூழ்நிலைகள் சாதகமாக மாறும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிட்டும். மற்றவர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல முழு திருப்தி எட்டப்படுவதற்கான யோகமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் நிறைந்து கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் மற்ற ராசிக்காரர்களை விட உச்சம் தொடரக்கூடிய அளவிற்கு குரு எழுதிய தலைவிதியானது வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி எதுவாக இருந்தாலும் அவை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை பெற்று தருவதோடு தொழில் சார்ந்த அசூர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பிற்கு வித்திடுகிறது. உங்களுடைய புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை செய்யலாங்க, தைரியம்
தைரியத்துடனும் துணிச்சலுடனும் அவை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறை ரீதியான பணிகள்ல மிகவும் வலுவாக குரு அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் சற்று பெரும்பாலும் சாதகமாக தான் சஞ்சரிக்கிறார். எனவே புதிய தயாரிப்புகள்ல துணிந்து இறங்கலாம். அவை நன்மை நிறைந்தவையாக அமையும். ஆடம்பர செலவுகளும் வசதி வாய்ப்பும் உங்களை தேடி இனிமையாக வரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகள்ல மிக சிறந்த வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்க போகிறது. மனதிற்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது. மாணவர்களின் கல்வியில் உச்சத்தை தொடுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்தில் நுழைந்திருப்பதால் புதிதாக அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், விவசாயத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் போன்றவை வாங்குவதற்கான யோகமும் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைகிறது. பல்வேறு விதமான தடைகள் விவசாயத்துறை ரீதியான பணிகளில் விலகுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் மாறியிருப்பதால் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி மிக சிறந்த முறையில் கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே நடைபெறும். குருவினுடைய சுப பார்வையும் அதையே உறுதிப்படுத்துகிறது. எனவே பெண்மணிகளுக்கு மிக சிறந்த பொற்காலம் என்றே சொல்லிவிடலாம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. பெரும்பான்மையான கிரகநிலைகள் மேசராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் கஷ்டத்தை தீர்ப்பதற்காக ஏதேனும் பொருளாதார ரீதியான உதவியை செய்தால் நிச்சயமாக அவை உங்களுடைய வாழ்வில் பல மடங்கு அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக மகிழ்ச்சியாக மாறும் என்பதை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறார்.